ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 16 பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் 38. ஹரே கிருஷ்ணா. பதம் 39. அர்ச்சித்வா கந்த மால்ய ஆத்யை பயசா ஸ்னபயேத் விபும் வஸ்திர உபவேதாபரண பாத்யோ உபஸ்பர்சனைஸ்தத கந்ததூபாதிபிஸ்ச அர்ச்சேத் துவாதச அக்ஷர வித்யயா. வெட் பை வேர்ட் மீனிங். அர்ச்சித்வா இவ்வாறு வழிபட்டு, கந்தமால்ய ஆத்யை தூபம் மலர் மாலை முதலியவைகளால், பயசா பாலால், ஸ்னபயேத் அபிஷேகம் செய்ய வேண்டும், விபும் பகவானை, வஸ்திர உடை, உபவீத பூநூல், ஆபரண ஆபரணங்கள், பாத்திய தாமரை பாதங்களை அபிஷேகம் செய்வதற்கான நீர், உபஸ்பர்ஷனை தொட்டு, தத அதன் பிறகு, கந்த நறுமணம், தூபம் ஆதிபி இவை அனைத்தினாலும், மேலும், அர்ச்சேத் வழிபட வேண்டும், துவாதச அக்ஷர வித்யா 12 அக்ஷரங்களை கொண்ட மந்திரத்தால். டிரான்ஸ்லேஷன். ஆரம்பத்தில் பக்தன் துவாதச அக்ஷர மந்திரத்தை ஓதி மலர் மாலைகள், தூபம் முதலானவற்றை அர்ப்பணம் செய்ய வேண்டும். இவ்வாறு பகவானை வழிபட்டபின் பகவானை பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு தகுதியான ஆடைகள், ஒரு பூநூல் மற்றும் ஆபரணங்கள் ஆகியவற்றால் அவரை நன்றாக அலங்கரிக்க வேண்டும். பகவானுடைய திருப்பாதங்களை அலம்புவதற்காக நீரை கொடுத்த பின் ஒருவர் மீண்டும் பகவானை நறுமணமுள்ள மலர் மாலைகளாலும் தூபத்தாலும் மற்ற பொருள்களாலும் வழிபட வேண்டும். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். துவாதச அக்ஷர மந்திரம் என்பது ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய என்பதாகும். விக்கிரக வழிபாட்டை செய்யும்போது இடது கையால் ஒரு மணியை அடித்துக்கொண்டு பாத்தியம், அர்க்கியம், வஸ்திரம், கந்தம், மலர் மாலைகள், ஆபரணம், பூஷணம் முதலானவற்றை ஒருவர் அர்ப்பணம் செய்ய வேண்டும். இவ்விதமாக ஒருவர் பகவானை பாலால் அபிஷேகம் செய்து அவருக்கு ஆடை ஆபரணங்கள் அணிவித்து மீண்டும் எல்லா வழிபாட்டு பொருள்களாலும் அவரை வழிபட வேண்டும். பதம் 40. ஸ்ருதம் பயசி நைவேத்யம் சாலி அன்னம் விபவேசதி சசர்பி சகுடம் தத்வா ஜூஹூயான் மூலவித்யா. ஸ்ருதம் சமைத்த, பயசி பாலில், நைவேத்தியம் விக்கிரக நைவேத்தியம், சாலி அன்னம் உயர்தர சாதத்தை, விபவே கிடைக்குமானால், சதி இவ்வாறாக, சசர்பி நெய்யுடன், சகுடம் வெள்ளப்பாகுடன், தத்வா அவருக்கு அர்ப்பணம் செய்து, ஜூஹயாத் யாகத்தீயில் நிவேதனம் செய்ய வேண்டும், மூலவித்யா அதே துவாதச மந்திரத்தை ஓதிக்கொண்டு. டிரான்ஸ்லேஷன். ஒருவரால் முடியுமென்றால் பாலில் வேக வைத்த உயர்தர சாதத்தை நெய்யுடனும் வெள்ளப்பாகுடனும் சேர்த்து விக்கிரகத்திற்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும். அதே மூல மந்திரத்தை ஓதும் வேளையில் இவை அனைத்தையும் ஒருவர் நெருப்பில் அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 16 பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 39-40 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.